பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளை உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களை கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை கர்த்தாவுடைய வசனங்களுக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறை பிரசங்கத்தின் போது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் தான் உண்பதும் குடிப்பதும் உடுப்பதும் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நமது சரீரத்தை படைத்து அதற்குள் ஜீவனை வைத்து நடத்துகிறவராக இருப்பதால் அந்த சரீரத்துக்கு வேண்டிய 3 காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்றும், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார் என்பதாக கர்த்தர் அடுத்த வசனத்திலேயே சொல்லுகிறார். ஒரு தாயை காட்டிலும் ஒரு தகப்பனை காட்டிலும் பாசமும் பரிவும் கரிசனையும் உள்ளவர் நமது ஆண்டவர் இந்த அடிப்படை காரியங்களை நாம் கேட்காமலே கூட குறித்த வேளையில் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த காரியங்களுக்காக கவலைப்படவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை இந்த நாளிலே சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, போன வாரத்திலே கடைசி சனிக்கிழமைக்கு முன்பாக அம்மையார் குப்பத்தில் எங்களுடைய கிளை சபைக்காக அங்கே போய் அங்கே நடத்த வேண்டிய கூட்டங்களை நடத்தி முடித்து மறுநாள், அதாவது 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஞானஸ்நான ஆராதனை எல்லாவற்றையும் முடித்து கொண்டு மதியம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் சென்னைக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். அப்படி வந்து கொண்டிருந்த வேளையில் என்னோடு கூட நான் முன்னால் அந்த காரினுடைய சொந்தக்காரரான தம்பி வினோத் கார் ஓட்டி கொண்டு வந்தார். அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு பின்னால் என்னுடைய மனைவி, அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், தாயார் எல்லாம் உட்கார்ந்து கொண்டே இருந்தாங்க. வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு
7 மணி ஆன போது திடீர்னு அந்த தம்பி என்னை பார்த்து கேட்டார், அங்கிள் உங்களுக்கு டைம் சாப்பிடல இல்லை நீங்கள் அப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். எப்போ சாப்பிட்லாம்னு நான் அவரை பார்த்துட்டு ஒரு 8:30 மணி போல் சாப்பிடலாம், 8:30 மணிக்கு இது எங்கே போவோம் அப்படின்னு கேட்டேன். 8:30 மணிக்கு நம்ம கார் ஏறக்குறைய இந்த சென்னைக்கு கிட்ட போயிடுவோம் அங்கிள், ரெட் ஹில்ஸ் கிட்ட போயிடுவோம் அப்படின்னா. சரி அப்போ ரெட் ஹில்ஸ் கிட்டே போகும்போது நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டலில் எதாவது ஒன்று, ஏன்னா போய் சேரத்துக்கு மணி எப்படியும் 9:30 10 ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு 7:30 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சுட்டது. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தெல்லாம், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்து கொண்டிருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் 7:30 மணிக்கு பசிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே என்னுடைய பேகெல்லாம் அப்படி பார்த்தேன், அதோட ஏதாவது பிஸ்கெட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறதுனா பேசாமல் உட்காந்து கொண்டு அது நல்ல ஒரு இருட்டு வழியாக ஒரு மெயின் ரோடில் போய் கொண்டிருக்குது. இதோட இது போய் எங்கே நிற்கும்னா இந்த திருவள்ளூரில் போய் அங்கே தான் திருத்தணி திருவள்ளூருக்கு அங்கே தான் போய் நிற்கும். அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் மணி ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று பின்னால் தூங்கி கொண்டிருந்த அந்த தம்பியுடைய வினோதனுடைய மகள், அந்த பிள்ளை ஷார்னா என்ற பிள்ளை திடீர்னு எழுந்து, ஐயோ எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எங்கேயாவது காரை நிறுத்தி டாடி ஏதாவது எங்களுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுங்கன்னு பிள்ளை கூச்சல் பட ஆரம்பித்தாள். நான் அப்போ தான் யோசிக்கிறேன், நமக்கு இப்போ தான் பசி எடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம சொன்னது 8:30 மணிக்கு சாப்பிட்லாம்ப்பா ரெட் ஹில்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எப்படி கேட்கறதுன்னு நான் முடிச்சுக்கிட்டு இருந்த வடையில் அந்த வழி முழுக்க இருட்டாக வேறு இருந்ததெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் தவித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கேன். அந்த நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளை மிக ஆச்சரியமாக இருந்தது. திடீர்னு எழுந்து உட்கார்ந்து கொண்டு காரில் எனக்கு உடனே இமீடியட்டாக எனக்கு அது ஏதாவது சாப்பிட வேணும், அடுத்த எங்கே எந்த இடம் வருதோ அங்கே நிறுத்தி ஒரு நல்ல ஹோட்டலில் எனக்கு வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு இந்த பிள்ளை கூச்சல் பட ஆரம்பிச்சா. அவர் உடனே சொல்கிறார், இல்லை தாத்தாவுக்கு 8:30 மணிக்கு தான் சாப்பிடணும், ஒரு மணி நேரம் பொறுத்துக்கோ, 7:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து தாண்டிடுவோம், திருத்தணியை தாண்டிடுவோம், ஆனாலும் கூட 8:30 மணிக்கு நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ வேணும் அந்த பிள்ளை சொல்லுது. எனக்கு பசிக்குது அப்படின்ற காரியத்தை என்னால் சொல்ல முடியாமல் போன அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு பசியை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு 7:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வாசலில் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு பசியாறி அந்த நாளிலே பிற்பாடு புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சப்ப எப்படி கேட்கறது, நான் வயதானவர் எப்படி நான் கேட்கலான்னு முடிச்சுக்கிட்டு இருந்த விடையிலே ஒரு பிள்ளைக்கு பசியை கர்த்தர் உண்டு பண்ணி அந்த நாளிலே அவள் மூலமாய் அந்த நாளிலே என்னுடைய பசியை ஆற்றி நேரத்தோடு வீட்டுக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியவன், எந்த விதத்திலும் கரிசனையும் பரிவும் உள்ளவராய் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நீர் எங்களை உண்டாக்கினவராக இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Thank you.